Hi students, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னா PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயர்ல என்ன கோர்ஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜ்ல என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லயும் என்ன மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணுற ரெக்ரூட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோதண்டராமன் நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட அட்டானமஸ் காலேஜ். அடுத்து இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஐடிஎஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 176, பிசிக்கு 172.5, பிசிஎம்க்கு 174, எம்பிசிக்கு 162.5, எஸ்சிக்கு 120.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஏஎம்எல்ல ஓப்பன் கேட்டகரிக்கு 170.5, பிசிக்கு 168, பிசிஎம்க்கு 170.5, எம்பிசிக்கு 154.5, எஸ்சிக்கு 137.5, எஸ்சிஏக்கு 123.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பயோமெடிக்கலில் ஓப்பன் கேட்டகரிக்கு 154, பிசிக்கு 146, பிசிஎம்க்கு 144.5, எம்பிசிக்கு 113.5, எஸ்சிக்கு 112 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமில் ஓப்பன் கேட்டகரிக்கு 170, பிசிக்கு 166.5, பிசிஎம்க்கு 166.5, எம்பிசிக்கு 152, எஸ்சிக்கு 112.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 154.5, பிசிக்கு 138.5, பிசிஎம்க்கு 128, எம்பிசிக்கு 113.5, எஸ்சிக்கு 116.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 181.5, பிசிக்கு 177, பிசிஎம்க்கு 173, எம்பிசிக்கு 162, எஸ்சிக்கு 123.5, எஸ்சிஏக்கு 125 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 174.5, பிசிக்கு 169, பிசிஎம்க்கு 168, எம்பிசிக்கு 159.5, எஸ்சிக்கு 112.5, எஸ்சிஏக்கு 133 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 166, பிசிக்கு 157.5, அடுத்து பிசிஎம்க்கு 156.5, எம்பிசிக்கு 147.5, எஸ்சிக்கு 83.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து VLSI டிசைனில் ஓப்பன் கேட்டகரிக்கு 165, பிசிக்கு 159, பிசிஎம்க்கு 162.5, எம்பிசிக்கு 148.5, எஸ்சிக்கு 110.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 173, பிசிக்கு 169, பிசிஎம்க்கு 169.5, எம்பிசிக்கு 158, எஸ்சிக்கு 123, எஸ்சிஏக்கு 81.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 148, பிசிக்கு 130, பிசிஎம்க்கு 146, எம்பிசிக்கு 108, எஸ்சிக்கு 96 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சைபர் செக்யூரிட்டியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 170, பிசிக்கு 168, பிசிஎம்க்கு 167.5, எம்பிசிக்கு 154.5, எஸ்சிக்கு 136.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜோட கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், VLSI டிசைன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் 5க்கு 4.1 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. காலேஜ் துணியால் 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து ஜஸ்டைல் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து கரியர்ஸ் 360 பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. காலேஜ் திகோ பார்த்தீங்கன்னா 5க்கு 4.0 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் டெக் சொல்யூஷன் லிமிடெட், கிராம்ப்டன் கிரீவ்ஸ் லிமிடெட், CSM சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட், டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், HBL குளோபல் பிரைவேட் லிமிடெட், HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட், HDFC செக்யூரிட்டிஸ் லிமிடெட், ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ், HSBC பேங்க், IBM, இந்தியன் நேவி, இன்ஃபோசிஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட், L&T இன்ஃபோடெக், விப்ரோ டெக்னாலஜிஸ், இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.